நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோள் சாரம்னு சொன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது. ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி, கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார். 4 ராசி போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது. 2ஆம் தேதி அன்னைக்கு 2/7/2024 அன்னைக்கு ஏகாதசி. தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்கு. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அதை தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம். அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கங்களில் ஈடுபடுறது, அதை தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அதை தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தேயானால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது, அதனால கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இப்போ மேஷம் முதல் மீனம் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரம். மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். மறைந்த இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது போட்டித் தேர்வு, ஏதாவது எதிராளிகளோட சண்டை சச்சரவு இதெல்லாம் ஈடுபடாதீங்க. எல்லா விஷயத்தையும் சமரசமாக பேசிட்டு போகிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் 2 பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரன் மூலியமாக உங்களுடைய ராசியும் சுவப்படுறது ஒரு நல்ல ஒரு ஏற்றம். இருந்தாலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் சப்தமத்தில் இருக்கும்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல புத பகவான் சப்தமாதிபதி மறைந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும். பண விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 1/7/2024 7/7/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரமங்கல யோகம் அமைகிறது. 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு தடை இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் ஆரம்பம் அமைகிறது. 2ஆம் தேதி மத்தியானம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு 3ஆம் அதாவது 6ஆம் இடத்துக்கு போகிறார்.
குரு பகவானோட சம்பந்தம் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி மாலை ஒரு 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானுடைய சம்பந்தம். குரு பகவான் சந்திரனோடு சேர்ந்து கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய பெரிய யோகத்தை கொடுக்குறார். இதன் மூலியமாக உங்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய 6ஆம் இடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை, தொழில், பெரிய மாற்றங்கள், திடீர் லக்கு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 6ஆம் இடத்துல இருந்து சுபத்துவத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டங்கள் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகும்பொழுது பார்த்தேலையானால் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி இரவு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் தேதி இரவு 11 மணி வரலும் வந்து சமசப்தமத்தில் இருக்கார். சந்திரன், சூரியன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சமசப்தமத்தில் இருக்குது. சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறார். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் இருந்தாலும் வந்து இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 6ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 9ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம். அதை தவிர வந்து தேவையில்லாமல் யாரும் கையெழுத்து போட்டுறாதீங்க. மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறார். அதை தவிர கேது பகவான் புதிய தொழிலை ஏற்படுத்தி கொடுப்பார். அதை தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் இந்த பொற்கொள்ளர்கள், அதை தவிர டீச்சர், ப்ரொஃபஸர்ஸு, அதை தவிர டியூஷன் எடுக்கிற டீச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, கோல்ட் ஸ்மித்து, தங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க, அதை தவிர வந்து தங்கத்தை வைத்து பேங்கிங் லோன்ஸ் பண்ணுறவங்க, பேங்க்கில் வந்து இந்த கேஷ் ரிசீவ் பண்ணி இதுவாக இருக்கிறவங்க, கேஷியராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் மிகவும் அதிகமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அங்கே வந்து நரசிம்ம பெருமாளையும் போய் சேவிச்சுட்டு பானகம் பண்ணி சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும்.